ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டானது வருகிறது. இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஏற்படக்கூடிய விபரீத மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம இந்த வீடியோ மூலம் நிச்சயமா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ராசி மகர ராசியா இருந்தா மகர ராசினியர்களுக்கு கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஸோ கண்டிப்பாக மகர ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் உருவாக போகுது அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே மகர ராசினியர்கள் நிறைய நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு பார்க்கும் பொழுது டபுள் தமாக்கா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதாவது கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பலனும் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்று தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது வருமான ரீதியாக நிறைய மாற்றங்களை நிச்சயமா நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு மகர ராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்களை நாம் இப்போ தெரிந்து கொள்ளலாம். மகர ராசினியர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு பார்க்கும் பொழுது தங்கத்தை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு பொன்னான யோகம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். குருவின் 7ஆம் பார்வை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில கிடைப்பதால் இதனால் வரை ஆரோக்கியத்துல இருந்து வந்த குறைபாடுகள் நிச்சயமாக நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாங்க. அதுபோலவே வேலியில் இருந்து வந்த பிரச்சனைகள் பாதிப்புகள் அனைத்துமே படிப்படியாக இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு குறைவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டம் முழுமையாகவே மகர ராசினியர்களுக்கு எதிர்பார்த்திருந்த ஒரு அற்புதமான பொன்னான காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாதிப்புகள் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டங்களில் மற்றவர்கள் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்கலாம். அதாவது மற்றவர்கள் உங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால உங்களுக்கு அங்கீகாரம் புகழ் நிச்சயமா தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதுபோலவே ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சகோதரர்கள் மிகுந்த கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த காலகட்டத்தில் 3ஆம் ஸ்தானத்தில் அதாவது குரு பகவான் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. அதனால சகோதரர் வழியில கொஞ்சம் நிதானமாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர்களிடம் எதை பேசினாலும் நிதானமாக அனுசரித்து செயல்படுவது உங்களுக்கு அவசியம். இளைய சகோதரர்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால அவர்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க மிகுந்த கவனத்தை நிச்சயமாக செலுத்தலாம். அது போலவே பார்த்தீங்கன்னா கூடுதலாக வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு மகர ராசினியர்கள் கடினமாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வரக்கூடிய மாற்றங்களை நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசினியர்களுக்கு கூடுதல் வேலை கூடுதல் வருமானம் நிச்சயமாக கிடைக்குங்க. வருமானம் கூடக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறதுனால நிறைய மாற்றங்கள் இதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். வெளிநாட்டுக்கு ஆட்களை அனுப்பக்கூடிய ஏஜென்சி தொடங்குவது பிஸ்னஸ் கன்சல்டிங் இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக இதன் மூலம் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டம் முழுமையாகவே மகர ராசினியர்களுக்கு இதுவரை நீங்க எதிர்பார்த்த ஒரு பொன்னான காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடும் போது மிகுந்த கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். புதிய கார் வாங்கக்கூடிய யோகம் சில ராசினியர்களுக்கு நிச்சயமாக உண்டாகலாம். திருமணம் கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக மகர ராசினியர்களுக்கு இருக்கிறது. நிறைவான வாழ்க்கையை பெறக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டாக அதாவது அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு இருக்கலாம். நித்திய கல்யாண பெருமாளை இந்த காலகட்டத்தில் நீங்க வழிபாடு செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஏற்றத்தை நீங்க பார்க்கலாம். இது நாள் வரை உங்களுடைய உழைப்பிற்கு கிடைக்காத பலன்கள் இனி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெருமாளை வழிபடும் போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது எந்தவித தடையுமின்றி நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி நல்லபடியாக உங்களுக்கு நடந்து முடியுங்க. உடல் ஆரோக்கியத்தில் மகர ராசினியர்கள் அதீத கவனத்தை செலுத்துவது முக்கியம். மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. இதனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக செயல்படணும்.
குருவின் பார்வை இருப்பதால் வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அமையலாம். அதுபோலவே மகர ராசி நேயர்களுக்கு கெரியரில் நல்ல அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்குங்க. வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது. வெளிநாட்டு வேலை ஏதாவது எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கனவுகள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக உங்களுக்கு அமையலாம். பொருளாதாரத்தில் பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். தொழிலில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லப்படுது. தைரியம் தன்னம்பிக்கை ரெண்டுமே உங்களுக்கு இந்த நேரத்தில் அதிகரிக்கும். ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு மட்டுமே இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாங்க. இதனால உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால மிகுந்த சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பொன்னான நாட்களாக உங்களுக்கு இருக்கலாம். கடந்த 8 வருடமாகவே பார்க்கும் பொழுது பல்வேறு விதமான பாதிப்புகளை மகர ராசி நேயர்கள் நிச்சயமாக சந்தித்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே நீங்க எதிர்பார்க்காத வகையில உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். வரக்கூடிய குரு பலன் உங்களுக்கு அற்புதமாக இதனால இருக்குங்க. உங்களுடைய ராசியை குரு பகவான் உச்சமடைந்து பார்க்கிறார். இதனால உடலும் மனதும் தெளிவடையக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். மன அழுத்தம், நோய் இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகலாம். அதாவது கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளில் இருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். அதாவது கடந்த காலத்தில் நடந்திருக்கக்கூடிய கசப்பான விஷயங்கள் மறந்து ஒரு நிம்மதியான காலகட்டத்தை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க வாழலாம். 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அங்கேயே பார்த்தீங்கன்னா சனி பகவான் மறைந்து இருக்கிறார். இதனால உங்களுடைய ராசிநாதன் மறைந்திருந்தாலும் அற்புதமான முன்னேற்றம் மகர ராசினியர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். புதிய நம்பிக்கை இதனால உங்களுக்கு உண்டாகலாம். நல்ல முடிவுகளை எடுத்து வெற்றி பெறக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. லாபம் அபரிமிதமானதாக உங்களுக்கு இருக்கலாம். இழந்த செல்வங்கள் எல்லாமே தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. நீங்க இழந்த வேலை, குடும்பம், உறவுகள், நண்பர்கள் என எதையெல்லாம் நீங்க இழந்து இருக்கீங்களோ அது எல்லாமே அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதுபோலவே சில மகர ராசினியர்களுக்கு திருமணம் உள்ளிட்ட அனைத்து விதமான சுப காரியங்களையும் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவரை மகர ராசினியர்களுக்கு திருமண விஷயங்களில் ஏதாவது ஒரு வகையில தடை தடங்கள் நிச்சயமாக இருந்திருக்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு உங்களுடைய திருமண விஷயத்துல நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதாவது சுப காரியங்களும் செய்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக செயல்படலாம். உடம்பை பாதிக்கும் மனதை பாதிக்கும் செயல்களை இந்த நேரத்தில் நீங்க செய்யாமல் இருப்பது உங்களுக்கு அதீத நல்லதாக இருக்கலாம். பேராசைப்படக்கூடிய நிலை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். ஸோ இதனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக எந்த மாதிரி விஷயத்தை நினைத்தால் உங்களுக்கு நல்லது நடக்குமோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்க நினைக்கலாம். உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றவாறு நல்ல பலன்களும் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ மகர ராசினியர்களுக்கு பொதுவாகவே பார்க்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு நிறைய மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வருவது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கலாம். முருகரை மனதார மன நிறைவோடு நீங்கள் வழிபட்டு வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்துமே எந்தவித தடைகளின்றி நன்றாக நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதாவது நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவாக நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மறக்காமல் இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு இந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு மிகுந்த ஒரு நல்லதை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் மகர ராசினியர்களுக்கு தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு என்ன மாதிரியான திருப்பங்கள் நடந்திருக்கு, என்ன மாதிரி திருப்பங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடை இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.